ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரயில்வே ட்ராக் சர்வே பண்ணுறதுனால கண்டினியூஸாக வேறு இடத்துக்கு மாறிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து ஃப்ளை பண்ணுறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா இடையில பேட்டரிஸை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையோ இல்லை வீடுகள்லையோ பர்மிஷன் கேட்டு தான் சார்ஜ் போடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஃபுல்லாக காடாக இருக்கும், பக்கத்தில் வீடு கடை எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு சார்ஜ் போட ரொம்பவே கஷ்டமாயிருங்க. அதனால் ஒரு ஜென்ரேட்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் இருக்கிற இடத்துலையும் பக்கத்தில் இருக்கிற சிட்டிலையும் தேடி பார்த்தோம். ஒரு காம்பேக்டான ஜென்ரேட்டர் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேட்டரை நம்மளால் அங்கே செக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி அதில் பெட்ரோல் போட்டுட்டா ஃப்ளைட்டை அலோட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியாமல் அதை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்ற ஒரு பிராண்டோட ஜென்ரேட்டருங்க. ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும். 3.5 மணி நேரம் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட்டரில் சார்ஜ் பண்ணுறது முன்னாடி நம்ம வீடுகளில் பர்மிஷன் கேட்டு சார்ஜ் பண்ணுறதோட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, வண்டியில் லக்கேஜ் வைக்கிறது சுத்தமாக இடம் இல்லை. ஆல்ரெடி ட்ரோன் பாக்ஸே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேட்டர் வாங்கின பிறகு நம்மளுக்கு நிறையவே டைம் சேவ் ஆச்சுங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து டேக் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே லேண்ட் பண்ணி அந்த பேட்டரிஸ் அங்கேயே சார்ஜ் பண்ணிவிட்டு வேறு லொக்கேஷனுக்கு மாறிடுவோம். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சு.